வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். ஆட்சி, ஒரு நாட்டின் அதிகாரம் ஆட்சி செய்பவர்கள் கைகளிலே இருக்கிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரபட்சம் இல்லாமல் ஒரு தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்களா, இல்லை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தனக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு மட்டும் அவர்கள் நிதி உதவி தருகிறார்களா? இது ஒரு பக்கம் குற்றச்சாட்டாகவும் இன்னொரு பக்கம் விமர்சனமாகவும் விளக்கமாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில்தான் முதல்வர் அவர்களின் பேச்சையொட்டி இன்றைய தலைப்பு அமைந்திருக்கிறது. தலைப்பை பார்க்கலாம். அனைத்து மாநிலங்களும் இணைந்த கூட்டாட்சியே மத்திய அரசு. மத்திய கூட்டாட்சிக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். ஜோசப் குழு அறிக்கையை சமர்ப்பித்து முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத முதல்வர் மாநில சுயாட்சி பற்றி பேசலாமா? தமிழிசை. மத்தியில் கூட்டாட்சி கேட்கும் திமுக தமிழகத்தில் கூட்டாணி ஆட்சியை மறுப்பது ஏன்? இது பற்றி விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். அரங்கிற்கு வந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு இளைய கட்டபொம்மன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வலதுசாரியிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வெங்கடேஷ் சார், உங்ககிட்ட தான், அதாவது ஜோசப் குழுவோட அறிக்கையை சமர்ப்பித்துத்தான் முதல்வர் இன்றைய கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். மத்தியில் சுயாட்சி, அந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது மத்தியில் இருக்க வேண்டும், சுயாட்சியாக மாநிலங்கள் தங்களை ஆள வேண்டும் என்பது அன்றிலிருந்து இன்று வரை திராவிட கழகத்தின் ஒரு கொள்கை முழக்கமாகவே இருக்கிறது. அந்த முழக்கத்தின் அடிப்படையில் தான் இன்று இந்த குழு அறிக்கையும் சமர்ப்பித்து முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது 1967 மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்றது திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. அதற்காக நிறைய கமிஷன்ஸ்லாம் போட்டாங்க. ராஜமன்னார் கமிஷன் இருந்துச்சு, சர்க்காரிய கமிஷன் இருந்துச்சு, வெங்கடலையா கமிஷன் இருந்துச்சு, பூஞ்சிச்சி கமிஷன் இருந்துச்சு. இத்தனை கமிஷனும் இப்போ குரியன் கமிஷன். இப்போ குரியன் கமிஷன் தான் பிஜேபி காலத்தில் போடப்பட்டது. நான் முன்பு குறிப்பிட்ட அந்த 4 கமிஷனும் 2004 2014 வரையும் காங்கிரஸோட கொஞ்சி குழாவி கூட்டணியில் இருந்த திமுக அன்றைக்கு இந்த மாநில சுயாட்சியை பற்றி ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுமா இல்லையா? அதிகமாக இந்தியாவை ஆளுந்தது யார்? 2014 தானே பிஜேபி ஆளுது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுது. அதற்கு முன்னாடி திமுக 1967 ஆட்சி பிடிச்சிட்டாங்க. மாறி மாறி காங்கிரஸோட கூட்டணி வைத்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அப்போ ராஜமன்னார் கமிஷன் என்னாச்சு, சர்க்காரியா கமிஷன் என்னாச்சு, வெங்கடலையா கமிஷன் என்னாச்சு, பூஞ்சிச்சி கமிஷன் என்னாச்சு அப்படின்னு என்னாச்சுன்னு அண்ணாச்சி கேட்டுக்கணும்ல. அன்றைக்கெல்லாம் வாய்மூடி மௌனமாக வந்துட்டு போகாத ஒரு ஊருக்கு திடீர்னு வழி தேடுவாங்க. திமுகவுடைய வேலை எப்படின்னா, எதுவுமே பிரச்சனையை தேடி போவாங்க. பிரச்சனையே எதுவுமே இல்லையா, திசை திருப்பத்துக்கு டக்குன்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. இப்போ என்ன, காங்கிரஸுக்கும் திமுகவும் கூட்டணி பிளவு வந்துவிட்டு காங்கிரஸ் தாவேக்கா போட்டு நகருது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஒரு பேச்சு, ஒரு தகவல்லாம் இல்லை, மாணிக்க தாக்கூர் தான் தெளிவாக போட்டார. என்ன தகவல்? இன்னைக்கு அவர் ட்விட்டர் பாருங்க, நேற்று யாருமே காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பேசக்கூடாது, அப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு நேற்று ஜி வேணுகோபால் சொல்றாரு. இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மாணிக் தாக்கூர் ட்விட்டர் போட்டிருக்காரு. பாரதியார் கவிதைகளில் மேற்கோள் காட்டி, தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நிறைய கூடி பருவம் எய்தி பல கூற்றுக்கு பின் இறையனப்பணமாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னா என்னது? பாரதியாரோட கவிதைகள். அது என்ன அர்த்தம்னா, காங்கிரஸ்ல குடுக்குற சீட்டை வாங்கிட்டு சாப்பிட்டு நம்ம மூக்கு பண்ணி வந்தோன்னா கிழவனாயி சாவர மாதிரி நீங்க இருப்பீங்க, என்னால இருக்க முடியாது அப்படின்றத மறைமுகமா அர்த்தம் அதுல இருக்கு. ஆமாங்க, கீழே எதுவுமே இல்லை பதிவு. அப்ப திமுக நீங்க நம்ம செல்வ பிறந்தகையுடைய கூற்றும் என்னன்னா, நம்ம மாணிக் தாக்கூர் அவர்களையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் நீங்கள் விளக்கணும், அதிகம் அவர்களுக்கு அந்த கட்சியை விட்டு நீக்கணும், இல்லை அவங்க மேலே ஒரு நடவடிக்கைனாச்சும் எடுக்கணும்னார். ராகுல் காந்தி பார்த்து மௌனமாக இருக்காருன்னா அப்போ ராகுல் காந்தி சம்மதத்தோடு தான் அவர் பேசினார். அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் ராகுல் காந்தி சம்மதம் வாங்கி தாங்க பேசுகிறேன் அப்படின்னு. இது எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா, இவர்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது வாய் மூடி மௌனமாகிவிட்டு கூட்டணி விட்டு வெளியே இந்த பிரச்சனை பூதாகரமாக கிளம்பி காங்கிரஸ் இந்த அதை மதிச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் பிரிந்து போகக்கூடாதுன்னு இந்த விஷயம் ஹைலைட் ஆகணும்னா எடுத்துகிட்டு இடைச்செருகலாக இதை சொல்கிறார். மாநிலத்தில் சுயாட்சி வேணும். ஏன்பா 2004 2014 வரையும் இருந்தீங்க, அதற்கு முன்னாடி இருந்தீங்க, காங்கிரஸோட 22 ஆண்டுகள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அப்போல்லாம் ஏன் இந்த ப்ரெஷரை கொடுக்கல? சரி, இது ஒரு கதை. நவோதயா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போடுறாரு உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இடங்களை 6 மாதத்துக்குள்ள நவோதயா பள்ளிகளுக்கு தமிழக அரசு ஒதுக்கி தர வேண்டும். உங்களுடைய மொழிப்பற்றை உச்சநீதிமன்றம் கொண்டு வராதீர்கள்.
மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய அரசு கொடுத்த திட்டங்களை வந்து வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அது திட்டங்களுக்கு எதிர்ப்பு காட்டி நிராகரிக்காதீர்கள். இன்னொரு வேல்யூவான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. என் மாநிலம், என் மண், என் மொழி, என் இனம் பேசுவதை நிறுத்துங்கள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை பகுதியில் கூட்டாட்சியில் ஒரு அங்கம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு தனி தீவா, தனி நாடா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்தில் தமிழ்நாடு ஒரு நாடு. கூட்டாட்சியின் ஒரு அங்கம். உன் மொழி பற்றி உச்சநீதிமன்றம் கொண்டு வராதீங்க. நவோதயா பள்ளி ஏற்படுத்துக்கான இது கொடுங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சரிங்க சார், ஒரே ஒரு நிமிஷம். சற்று முன்னதாக இணையத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம், உங்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக. சரிங்க சார், அப்படியே நிகழ்ச்சியை தொடர்ந்து போயிடலாம். வெங்கடேஷ் சார் அவருடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காரு, தொடர்ந்து பாருங்க. சொல்லுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இதை இப்போ டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? மோடி அவர்கள் ஆந்திராவில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலையும் சொல்றாரு, பார்லிமெண்ட்லையும் சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் நடந்த கூட்டத்திலையும் சொல்லிட்டாரு, யாருடைய எம்பியோடைய சீட்டோடைய எண்ணிக்கை குறைக்கப்பட மாட்டாது, நான் உத்தரவாதம் தரேன், மோடி கேரண்டின்னு சொல்லியாச்சு. டக்குன்னு என்ன பண்றாரு, ஆந்திராவிலேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி வாங்க, சிவகுமார் வாங்க, கர்நாடகாவிலேருந்து பினராயி விஜயன் வாங்க, வேற எந்தெந்த மாநிலத்தில் எல்லாரும் வாங்க, நம்ம எல்லா ஸ்டார் ரோட்ல ரூம் போட்டு டீலிமிட்டேஷன் பற்றி பேசுவோம். ஆமா இவங்க குறைக்க போறாங்க, தென் மாநிலங்களை புறக்கணிக்க போகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மடைமாற்று. யார் இப்ப கேட்டா? அதற்கான காலம் வரையறை 2026 இருக்கு. அதற்கான 26 மத்திய அரசு அதற்கான அறிவிப்பை முறைப்படி அறிவிப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருவன்றதை பார்லிமெண்ட்லேயே சொல்லியாச்சு. டீலிமிட்டேஷன் டெக்னு போகாத ஊருக்கு ஒரு வழி. எதுவுமே பிரச்சனை கிடைக்கல. மாநில சுயாட்சி, ஏங்க மாநில சுயாட்சி குரியன் கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு தெரியுதா? அப்ப சர்க்காரியா கொடுத்தது மறந்துட்டீங்களா? ராஜமன்னார் கொடுத்தது மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் நீங்க காங்கிரஸோட ஒட்டி கொண்டு தானே இருந்தீங்க. காங்கிரஸுக்கு வந்து எங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தான் வேணும், பெட்டர் மாஸ் ரைட் தான் வேணும்னு வாங்கினீங்களே. அப்ப சொல்லுங்க, மாநில சுயாட்சி வந்தால்தான் நாங்க பங்கு பெறுவோம், இல்லாட்டாங்க வெளியில வருவோம். சொல்ல முடியுதா உங்களால? யாரை ஏமாற்றுற வேலையை இங்க மாண்பு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் விழிப்படைஞ்சிட்டாங்க, அது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. சரிங்க சார். ரஜினி சார் சொல்லுங்க. அதாவது பிரச்சனைகள் எதுவுமே இல்ல, எலெக்ஷனை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல சில சந்தேகமற்ற தகவல்கள் வெளியே வந்துட்டு இருக்கு, காங்கிரஸும் திமுக கூட்டணி. அப்போ இதற்காக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக கையில் எடுக்கப்பட்டதுதான் இந்த கூட்டாட்சி, சுயாட்சி, இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்னு அவரோட கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு. அன்று முதல் எப்பவுமே திமுக அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்றதுல தெளிவாக தான் இருந்தாங்க. ஆனா இது வந்து இப்பதான் உங்களுக்கு ஞானோதயம் வருகிறதா என்ற ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இல்லை, மக்களை திசை மாற்ற இன்றைக்கு கையில் எடுத்துக்கிற விஷயம் இல்லை. 1970 அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், இப்படி 50 முழக்கங்களை 1970 தலைவர் கலைஞர் அவர்களால் திமுக தொண்டர்களை முழக்கச் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். 1969 பிவி ராஜமன்னார் தலைமையில குழு அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் எல்லாம் 1971 சமர்ப்பிக்கப்பட்டது. 1974 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று வந்து, ஆளுநர் விருப்பப்படி மாநில அரசு செயல்பட வேண்டும் என்பதை மாற்றி அமைக்க வேண்டும், மத்திய பொதுப்பட்டியலில் இருக்கிற சில அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஆர்டிகல் 356, 357, 365 இதை நீக்க வேண்டும். அப்படி என்று 1969 உருவாக்கப்பட்ட அந்த ராஜமன்னார் கமிஷன் அவர்கள் வந்து இந்த மாதிரி பரிந்துரையெல்லாம் தந்தார்கள். அதில் ஒன்னே ஒன்று தான் நிறைவேற்றினார்கள். அதில் 1990 வந்து மாநிலங்களுக்கு இடையே ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும்தான் அன்றைக்கு ஏற்கப்பட்டது. அன்றிலிருந்து அண்ணன் சொல்றாரு, இன்றைக்கு திசை மாற்றுவதற்காக மாநில சுயாட்சியை கையில் எடுக்கிறார்கள் என்று. மாநில சுயாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு உருவானதோ அன்றிலிருந்து தொடர்ந்து முழக்கமிட்டு வருகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மாநில சுயாட்சி வேண்டும், மாநிலத்திற்கான அங்கீகாரம் வேண்டும், அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கிற சில அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முழங்கி வருகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இது இன்றைக்கு உருவாக்கப்பட்டதா? மாநிலம் வந்து அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் உருவாக்கப்பட்டதா? ஆனால் இல்லை. 1935 பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கிறப்போ இந்திய அரசு சட்டத்தில் மாநில அரசு நிர்வாக அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று 1935 இருக்கு.
1950 ஒரு 3 இது வருது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், கன்கரண்ட் பட்டியல், பொது பட்டியல். மாநிலமும் இருக்கும், அதுல வந்து இது மத்திய அரசோட இதுவும் இருக்கும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அமைத்த இது கமிஷன்ஸ் பார்த்தோம்னா 1983 சர்க்காரியா கமிஷன், 2000 வெங்கடாச்சலயா கமிஷன், 2004 பூஞ்சி கமிஷன். ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அறிக்கைகள் சமர்ப்பித்தும் எந்த பயனும் இல்லை. இதுவரையில கடந்த 76 ஆண்டுகள்ல 106 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, பிஜேபி கடந்த 10 வருடங்களா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது, எத்தனை கமிஷன்கள் வேணாலும் அமைக்கப்படலாம், அங்கு ஒன்றும் நடக்கவில்லை என்பது அப்போ திமுக எடுத்த ஸ்டாண்ட் என்ன? அப்பொழுதெல்லாம் மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது மட்டும் திடீர்னு நினைவுல வந்த மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல இதை பேச வேண்டிய அவசியம். சிறப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலும் அங்கம் வகித்த திமுக அன்றைக்கு அங்கம் வகிக்கிற போது 8 ஆண்டு காலம் இங்கே ஆட்சியில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்போ எந்த ஆளுநரும் வந்து கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், நீங்க அனுப்புற சட்டத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு திருப்பி அனுப்பல. இப்போது தேவை ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக ஆளுநரை வச்சு நீங்க பண்ற செயல்பாடுகள்லாம் உலகமே பார்த்து இந்த ஆளுநரை பார்த்து வியக்கிற அளவுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாரா, எது அனுப்பிச்சாலும் கையெழுத்து போட மாட்டேன். தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடிய ஒரு செயல்களை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அதுதான் எங்களுக்கு பயம். ஏன் நீங்க இப்போ வந்து கேக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த சமக்ர சிக்ஷா ஃபண்ட் 3500 கோடி ஏன் கொடுக்காம வச்சுட்டு இருக்கீங்க? சும்மா சும்மா எது ஒண்ணு கொடுத்தாலும் அதை வந்து நிராகரிக்கிறாங்க தமிழகத்திற்கு வஞ்சிப்பதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொன்னார். தமிழகத்தை வஞ்சிப்பது மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு. கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுக்காததுனாலதான் நாங்கள் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் 2025 அன்று சட்டமன்றத்திலே மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்து ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுனுடைய அறிக்கை பிப்ரவரி மாசத்துல வருது. இப்போ வந்து இன்னொரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வருது. அதை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல இன்றைக்கு சமர்ப்பிக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தராரு. ஏன் இன்றைக்கு மாநில சுயாட்சி வலுவாக நாங்க ஏன் இவ்வளவு சொல்றோம்னா, நீங்க திட்டங்களை வந்து எந்த திட்டத்துக்கும் நிதியை ஒதுக்காத தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கரெக்டா நிதியை கொடுக்கிறீங்கன்னா எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் குழு அமைக்கிறோம், அதனுடைய பரிந்துரைகளை வாங்குகிறோம். பரிந்துரைகளை வாங்கி சட்டமாக நாங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்ற போறோம். இப்படி நிறைவேற்றியாவது தமிழகத்திற்குரிய அந்த நிதியெல்லாம் நீங்க தரணும்னா அண்ணன் வந்து அப்படியே அந்த ஆட்சியில ஏன் பண்ணல, இந்த ஆட்சியில பண்ணல, இந்த மாதிரி எந்த ஆட்சியிலும் வஞ்சிக்கலையே. நான் தான் சொன்னேன், 8 ஆண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதா தான் இருந்தாங்க. அப்ப அவர்களுக்கு எதிராக இருந்த காங்கிரஸ் தான் அங்க இருந்தது. அப்ப எந்த ஆளுநரும் வந்து நான் வந்து கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன்னா சொல்லல. ஆனா இன்றைக்கு அந்த மாதிரி காலம் ஏற்பட்டிருக்குது சார். எப்படியா தமிழக மக்களை காப்பாத்து ஒரு தலைவர் இருக்கிறார். இன்றைக்கு தமிழக மக்களுக்கான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் உத்தவ் தாக்கரே சொல்றாரு அவர் இந்தியாவுக்கான தலைவர் என்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு கேட்கல, எல்லா மாநிலத்துக்கும் தாங்க, எல்லா மாநிலத்துக்கும் மாநில சுயாட்சி வேணும்னு தான் கேட்கிறோம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நாங்க கேட்கலையே, இந்தியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும். அப்பொழுதுதான் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களாக இருக்கட்டும், நிதி உதவிகளாக இருக்கட்டும், பாரபட்சமின்றி கிடைக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கேட்கப்படுகின்ற கேள்வியை குறை சொல்வது எதனால்? நீங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போல அண்ணன் அருள் கபரியல் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். என்னுடைய அறுவை தம்பி ரஞ்சினி அவர்கள் போற போக்குல வந்து மாநில சுயாட்சியினுடைய ரொம்ப பெரிய ஒட்டுமொத்த பாதுகாவலர்களே திமுகங்கிற மாதிரி பேசுறாங்க. போற போக்குல வேற சொல்றாரு. அதான் நீங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க, அதனால ஒண்ணு இல்ல. அது 1969 அந்த ராஜமன்னார் கமிஷன் ஆகட்டும் அல்லது அதுக்கு பிறகு வந்து சர்க்காரியா கமிஷன் இதெல்லாம் பத்தி எல்லாம் தம்பி சொன்னாங்க. 1974 வரையும் கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்தது. 1974 டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் கல்வி கன்கரண்ட் லிஸ்டுக்கு போய் அதுக்கு பிறகு மத்திய பட்டியலுக்கு போச்சு, அதாவது சென்ட்ரல் லிஸ்டுக்கு போச்சு. அது போல 1974 தான் கச்சத்தீவு டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள்
இன்றைக்கு இவர்கள் தோழமையோடு இருக்கிற காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது. அதனால மாநில சுயாட்சி பற்றி இவங்க பேசுறதுல எந்த நியாயமும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, 1999 டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இவங்க மாநில சுயாட்சி, மத்தியில கூட்டாட்சி, இதெல்லாம் 50 முழக்கங்கள் கலைஞர், அதெல்லாம் ரொம்ப ராஜதந்திரமா கலைஞருடைய தமிழ் விளையாட்டுக்கள்லாம் எல்லாரும் தெரியும். நடப்பவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும், நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், மாற்றார் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, எங்க ஆளு 3 பேர் அடிச்சு கொன்னேம்மா, அதை மிஸ்ஸால, ஆனாலும் கூட எம்மா தாயே எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுமா, எங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவி பண்ணுமான்னு சொல்லி 2.5 வருஷத்துக்குள்ள கலைஞர் செஞ்ச நாடகம், கலைஞர் செய்த அந்த தந்திரம், அதுக்கெல்லாம் பேர் ராஜதந்திரம் சொன்னா இதை விட அருவருப்பு வேற இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 74 ஆண்டுகள். இந்த 74 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு கடன் சுமை எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 4 லட்சம் கோடியா இருந்துச்சு. அது இப்போ இந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ள 5,52,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. அதாவது இந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ள தமிழ்நாட்டுடைய இன்றைய கடன் சுமை ஏறக்குறைய 10 லட்சம் கோடியை நெருங்கிருச்சுன்னு சொன்னா இது என்ன கொடுமை? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் பண்ணிட்டீங்க? மக்கள் நல திட்டங்களை என்ன செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் நீங்க தம்பி ரஞ்சனி மாதிரி ஆட்கள், திமுக காரங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதை விட கொடுமை என்னன்னா, ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும்னு சொல்லி சொன்ன திமுக சொன்னாங்க. அதை கடந்த நிதியாண்டுல மாண்புமிகு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர், இந்தியாவினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 28%, 18%, 18%, 12%, 12% இருந்தது 5%, 5% இருந்த சில பொருட்களுக்கு வரி விலக்கு, இன்னும் சொல்ல போனா வருமான வரி விலக்கு, சில அத்தியாவசிய பொருட்களுக்கு, மருந்துகளுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்த அத இன்னைக்கு நேற்றைக்கு நிதியமைச்சர் சொல்றாரு, அந்த ஜிஎஸ்டி வரியை குறைச்சதுனால மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் குறைஞ்சிட்டுங்காரு. என்ன நாடகம்? ஏன் நீங்க 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாசத்துக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றீங்க. சரி, இது உங்க அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. ஆனால் இந்த அரசாங்கம் அது பிப்ரவரி மாசத்துக்கு, மார்ச் மாசத்துக்கு, ஏப்ரல் மாசத்துக்கு, அது போக 2 மாசம் கோடை கால விடுமுறை காலத்துக்கு கோடை விடுமுறைக்கு கொடுப்பாங்களாம். அப்ப 2024 கோடை வரலையா? 2025 கோடை வரலையா? 22 கோடை வரலையா? 21 கோடை காலம் வரலையா? என்ன நாடகம்? தேர்தலுக்கு வாக்கு அறுவடைக்காக, வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசடி திட்டம். இந்த திட்டத்துக்கு இல்ல, நான் கொஞ்சம் மன்னிக்கணும் சகோதரி, அதாவது இது ஒரு வகையான தவறான முன்னுதாரணம். இதை செஞ்சுட்டு நீங்க நிதி ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கூச்சல் போட்டீங்கன்னா என்ன நியாயம்? அப்ப இந்த அரசாங்கம் நிர்வாகத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு நிர்வாகம் செய்ய தெரியல. மக்கள் ஏற்கனவே, நான் என்ன சொல்றேன்னா, போற போக்குல அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் என்ன வேணாலும் சிரமப்படுத்தும். நாம அள்ளி கொடுத்துட்டு பெரிய வள்ளல்னு காமிச்சிட்டு போயிருவோம்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து, மாநில சுயாட்சி என்பது மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து மாநிலத்திற்கு வரவேண்டிய உரிமைகளை, மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதுதான் மாநில சுயாட்சியை தவிர, இன்னும் கூட ஒரே ஒரு சகோதரி, 18 ஆண்டுகள் மத்தியில திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் என்ன செய்யல? 10 கப்பல் வாங்கினீங்களான்னு கேட்டா, நீதிமன்றத்தில் கேட்டா, நான் 10 வாங்கல, என் பேர்ல 2 கப்பல் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அருவருப்பு! இந்த ஊழல் பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு வந்துட்டு இனிமேல் இவங்க தப்ப முடியாது. மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டது. திமுகவினுடைய முகமூடி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. அதனால இதெல்லாம் மறைக்கிறதுக்காக மாநில சுயாட்சி, மாநில உண்மையான அதிகார அரசியல் சட்டத்தை 106 முறை திருத்தி இருக்கு.
சரிங்க 107வது முறை திருத்தணுமா? எதுக்கு திருத்தணும்? சரிங்க சார், நம்ம கேட்டலாம் இளைய கட்டபொம்மன் சாரோட பார்வையில இந்த வார்த்தைக்கு. சார், அதாவது சுயாட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதாவது மத்தியில் இருக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தோடு இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து அந்த நிதியை பெறுவதும் மக்களுக்கு நல்லது செய்யறதும் தானே சரியே தவிர அந்த மாநிலத்தில் சுயாட்சி என்று கேட்பது சரியல்ல, அது வந்து மக்களுக்கு செய்கின்ற அநீதி என்று உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை, மக்களுக்கான அநீதிங்கிறது எடப்பாடி ஐயாவுடைய அந்த 4 ஆண்டு காலமே சாட்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசியில் பிற மாநிலத்தவரும் இங்கே வந்து பங்கு பெறலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாநில சுயாட்சியினுடைய ஒரு விதமான தகர்ப்பு தான். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக மற்றும் அதிமுகனுடைய கூட்டணியில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக மத்தியில் காங்கிரஸ் இல்லை பிஜேபி இல்லை வேறு யார் வந்தாலும் சரி, இங்கே மாநிலத்தில் ஒரு ஒரு சுயாட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சட்ட முன்வடிவாக வரணும் அப்படிங்கிறது முதலமைச்சரோட கோரிக்கை. இது வந்து அண்ணா, அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் 1963 பாராளுமன்றத்திலேயே இதை நிறைவேற்றிய துவக்க புள்ளி அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பின்பாக 1970 திருச்சி மாநாட்டில், அதாவது அண்ணாவனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் வந்து 50 கொள்கையை வந்து கலைஞர் கொண்டு வர்றார். திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கையில் மாறுபாடு, அதில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை எப்பொழுதுமே செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. மாறுபாடு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது மடைமாற்றம் வேலை இல்லை, மடைமாற்றம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ தமிழிசை மேடம் வந்து அவங்க தான் வெங்கடேஷ் ஒரு பிஜேபி அவர் சொல்லும் போது மடைமாற்றாங்கன்னு, அது கிடையாது. தமிழிசை மேடம் தான் நயினார் நாகேந்திரன் ஒரு நடிகையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை மடைமாற்றுவதற்கு தான் இங்கே மாநிலத்துக்கே அவங்க வராங்க. இன்னும் சொல்ல போனோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியினரும் மற்றும் அதிமுகவினர் சமீபத்தில் எகிப்து நாட்டில் ஒரு தமிழனுடைய கல்வெட்டு வந்தது. யாராவது ஒரு பிஜேபி தலைவரோ இல்லை அதிமுக தலைவரோ அந்த கல்வெட்டை பற்றியான ஒரு அறிக்கை யாராவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நீங்கள் தமிழுக்கு நிதி ஒதுக்கலைன்றது திமுகவினுடைய இதாக இருக்குது, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்கன்றதை பாருங்கள். இதுதான் வந்து மாநிலத்தினுடைய சுயாட்சியை நம்ம இழக்கிறோங்க. மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ சார் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஏன் கோடை காலத்தில் 2 மாதத்துக்கு எதுன்னு. அந்த கோடை காலம் 2025 வரலையா, 4 வரலையா? இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட போகுது. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு திமுகவினுடைய ஆட்சி கிடையாது, தேர்தலினுடைய வெற்றி பிறகு தான் திமுகவினுடைய ஆட்சி. அந்த கோடை காலம் வரும்போது தான் மக்களை பற்றி யோசித்து தான் அது முன்கூட்டியே கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த கடன் சுமையை பற்றி ஐயா சொன்னார். என்ன கடன் சுமை எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அறிக்கை தான் இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க, இதே பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுக்கு ஒதுக்க வேண்டியது. நீங்கள் வட மாநில ஊடகங்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே கேட்குறாங்க, நீங்கள் ரயில்வேஸில் ரொம்ப பாரபட்சம் பார்க்குறீங்க, விவசாயத்தினுடைய பட்ஜெட்லேயும் தமிழகம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் பீகாருக்கு அதாவது பாஜகனுடைய ஆளக்கூடிய மாநிலங்களில் கொடுக்கக்கூடிய, அதுவும் வளர்ச்சியை 2வது இடத்துல, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்திய வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இவ்வளோ வளர்ச்சி ஜிடிபிலேருந்து எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய மாநிலத்துக்கு இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறத வட மாநிலமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இப்போ இவர் சொன்ன மாதிரி, நம்ம வெங்கடேஷ் சொன்ன மாதிரி, மாணிக் தாக்கூருங்கிறவர் வந்து ஒரு ஹெட்டு கிடையாது. அவர் ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவர் கிடையாது. இப்போ நம்ம தலைமைனா காங்கிரஸினுடைய தலைமை, தமிழ்நாட்டினுடைய தலைமை, அவர் செல்வ பெருந்தொகை என்ன சொல்றாரோ அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க. இல்ல, உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துன்றீங்க. இல்ல, அவர் வந்து தொகை, பணம், அது பற்றியே தான் அவருடைய நோக்கம் இருக்குது. அவருடைய ட்விட்டரோ இல்லை அவருடைய ஒரு அறிக்கையோ அதை தான் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமே தவிர, இதை வந்து மாணிக் தாக்கூர் போன்ற ஒரு நபருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசா எடுத்துக்கூடாது. அதே போல நவோதயா ராகுல் காந்தி கட்சியினுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்தியுடைய மனசாட்சி சார். இல்ல அவர் என்ன மனசாட்சி? நீங்க வேற, நீங்க அப்ப இதே இல்ல டெல்லியில நடந்த காங்கிரஸ் கூட்டத்துல
இதே மாணிக் தாக்கூர் எங்க உட்கார வச்சிருந்தாருங்கிறத நீங்க பாத்தீங்களா? ஊடகத்துல வந்திருந்தது. அவருக்கு அந்த ரவுண்ட் டேபிள் இருக்கக்கூடிய நாற்காலியிலே அவருக்கு இடம் இல்ல. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அங்க இல்லன்றீங்க. இல்ல இல்ல அவரு வெளில இருக்குதா? இல்ல அதாவது இங்க பாருங்க, இந்த மனசாட்சி இந்த டீ கடை பெஞ்சில் இல்லை வந்து வாட்ஸ்அப் செய்தியை வச்சுட்டு நம்ம விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து வந்ததுன்னா அதை நம்ம விவாதம் பண்ணால் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நவோதயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான், இதுலேயும் கொள்கை தான் வருது. இல்ல மார்ச் மாசம் 5ஆம் தேதி நான் அதிகாரப்பூர்வமா நான் சவால் விட்டு உங்ககிட்ட சொல்றேன், காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கிருந்தால் பங்கு தருவதற்கு திமுக சம்மதித்தால் திமுகவோடு இருக்கும் அல்லது தாவேகாவோடு பயணப்படுவதற்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி 96 நடந்தது போல திமுக காங்கிரஸாகவும் சுயமரியாதை காங்கிரஸாகவும் ரெண்டா பிரியும். சரி, ஆருடம் சொல்லி இருக்காரு. அந்த ஆருடத்தோட பின்னணி என்னன்றதை நம்ம அடுத்து அவர்கிட்ட பேசலாம். இல்ல அதுதான் இது மாதிரி ஒரு காசிப்பான விஷயத்தெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணுறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் தளத்துக்கு ஏற்புடையதல்ல. இந்த நவோதயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைங்கிறது திமுகவினுடைய நீண்ட கால ஒரு கொள்கை. அதிலிருந்து மாறுபாடே கிடையாது. அவங்க வந்து தமிழை தவிர்த்துட்டு பிற மொழிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பள்ளியாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அது வந்து நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடன் சுமை இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான நிதி வந்து மத்திய அரசுக்கிட்ட இருந்து வர்றதில்லை. அதை தான் இன்றைக்கி முதலமைச்சர் கோடிட்டு காட்டியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து கொட்ட குனியக்கூடியது கிடையாது. இந்த திமுகவை தவிர வேறு யாருமே இதை வந்து முன்னெடுக்க முடியாது. இது நாங்கள் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது வந்து கூட்டணி என்பது சலுகைக்காக இல்லை. நீங்கள் வந்து சலுகை, நீங்கள் வந்து சப்சிடி கொடுக்கறதோ அந்த சலுகை இல்லை, நாட்டினுடைய பாதுகாப்பு அரணுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் அழகாக கோடிட்டு காட்டுகிறார். இதை நம்ம பின்பற்றினா நம்மளுடைய தமிழகம் வந்து உலகம் மற்றும் அல்ல உலகத்தையும் தாண்டி திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் உணர்வு. சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த தமிழிசை மேம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலே நடத்தலை முதல்வர், அதுக்கப்புறம் எதற்கு இந்த சுயாட்சி கூட்டாட்சி அதை பற்றியெல்லாம் பேச வேண்டும்? ஸோ எதை எந்தெந்த நேரத்தில் அந்த இடத்துல செய்யாமல் அதுக்கப்புறம் கேள்விகள் எல்லாம் எப்படி கேட்க முடியுது அப்படின்னு அவங்களோட கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? புரிதல் இல்லாதவங்க பேசினா பரவாயில்ல. ஒரு ஆளுநராக இருந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் புரிதல் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 2011ஆம் ஆண்டு கடைசியா உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதற்கு பிறகு 2019 நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். ஆனா 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் கழித்து அதிமுக ஆட்சியில உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்தினாங்க. ஏன் இப்ப உள்ளாட்சி தேர்தலை நடத்தலைன்னா அதோட சிக்கலை நம்ம புரிஞ்சுக்கணும். காமன் மேனா யோசிச்சனா கூட புரிஞ்சிடும். 2019 லோக்கல் பாடி எலெக்ஷன் நடைபெறுது. 9 டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து, அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை கூட நான் சொல்றேன், ஏன்னா பிரிச்சாங்க, டிஸ்ட்ரிக்ஸை வந்து பிரிச்சாங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு பிரிச்சாங்க, வேலூர்லேருந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டையை பிரிச்சாங்க, விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சியை பிரிச்சாங்க, திருநெல்வேலியிலேருந்து தென்காசியை பிரிச்சாங்க. அந்த பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் நடத்தலை. அப்போ நடத்த வக்கில்லாத அதிமுக அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துச்சு. ரிமைனிங் இருக்கிற இந்த 9 டிஸ்ட்ரிக்டோட ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தியது திமுக நடத்தி முடிச்சிருச்சா? இப்போ இவர்கள் இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாத்தியா, அவங்களுடைய அந்த காலம் வந்து இன்னும் ரிமைனிங் இருக்கு. அந்த ரிமைனிங் காலம் முடியறதுக்கு இன்னொரு 4 மாதம் 5 மாதத்திற்கு மேலாகவே இருக்கு. காலமே முடியாதப்போ தேர்தலை நடத்தணும்னா இது வந்து வேடிக்கையால ஒரு பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் இந்த மாதிரி பேசலாமா? இது புரிதல் இல்லாத பேச்சு. தயவு செய்து அக்கா அவர்கள் தயவு செய்து புரிஞ்சு பேசணும். ஏன்னா அவர்களுடைய கருத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவருடைய பணிக்காலம் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்தால்தான் தேர்தல் நடத்த முடியும். இது தெரியாத பேசுறது எனக்கு மிகவும் வந்து வருத்தமா இருக்கு. சொல்லுங்க வெங்கடேஷ் சார். அதாவது நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்ற ஒரு விஷயத்தை ஆளுநராக இருந்தவர், தலைவராக இருக்கிறவர் எப்படி இந்த விஷயத்தை முதல்வரோட ஒப்பிட்டு இந்த பிரச்சனையை பேச முடியும் அப்படின்றத அவருடைய வாதமா இருக்கு. நண்பருக்கு தான் புரிதல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். 2016 ஏடிஎம்கே பீரியட்ல தேர்தல் நடத்தினாங்க. அதற்கு போய் ஸ்டே வாங்கினது யார் வாங்கினது? திமுக தான் வாங்குச்சு. அந்த 2016 தேர்தலில் 127வது வார்டில் கோயம்பேடில் நானும் நின்று செலவு பண்ணி கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி போய் திமுக நீதிமன்றத்தை அணுகி ஸ்டே வாங்கி அந்த தேர்தல் நடக்க விடாம இவங்க தான் பண்ணாங்க. தேர்தலே நடக்கவே இல்லை. பண்ற வேலையெல்லாம் இவங்க தான். இப்போ இவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, கவர்னர் இப்படி பண்ணிட்டாரு.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 356 ஆர்டிகல் வச்சு காங்கிரஸ் திமுகவையும் அஇஅதிமுகவையும் 6 முறை கிளைச்சிருக்கு. அப்போ எங்கே போச்சு உங்கள் மாநில சுயாட்சி தம்பட்டம்? எங்கெங்க போச்சு? கவர்னர் செஞ்சது ஒரு மனுவை திருப்பி அனுப்புறாரு, சட்டமாக்கத்தில் மசோதாவை திருப்பி அனுப்புறாரு, நீங்கள் வைக்கிறீங்க. ஆட்சியை கலைக்கிறாங்க. ஒரு ஃபேக்ஸுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒத்த ஃபேக்ஸ் வரும், அவ்வளவுதான் முடிஞ்சு முடிஞ்சது. போச்சு. இதோட ஆட்சி 350 ஆர்டிகல் படி உங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க, முடிஞ்சுதா? அப்போ உங்கள் மாநில சுயாட்சி இங்கே பேசலையே. அந்த ஆட்சி கலைச்ச பிறகு நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தரகன்னு கூட்டணி வச்சதுதான் நீங்களாம் பொது வழியில் பேசுவதற்கு என்ன ஒரு தகுதி இருக்கு நான் கேட்குறேன். மாநில சுயாட்சி பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? ஆட்சி கலைச்சவங்க இங்கே பிஜேபி 2014 மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவருக்கு ஆட்சி வந்தார். இதுவரையும் ஒரு மாநிலத்தின் ஆட்சியை 356 ஆர்டிகல் தயாரிச்சிருக்காங்க சொல்லுங்க. அப்ப மாநிலங்களுக்கு மேல இருக்கிற அக்கறை, மாநிலத்தினுடைய உரிமைங்க அது. கான்ஸ்டிடியூஷன் படி தாங்க மத்திய அரசுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் பவர் கொடுத்துருக்கோ அதுதாங்க அது செயல்பட முடியும். மாநில அரசுக்கு என்ன பவர் கொடுத்துருக்கோ அதான் செயல்பட முடியும். இப்போ ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன்லயோ இப்போ ஒன்றும் இல்லை, சென்னை மாநகராட்சி இருக்கு. பிரதமருடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அதிகாரங்களை மாநகராட்சி மேயர் பிரியா கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? நாங்க சுயாட்சி பண்ணிக்கிறோம், நாங்க எங்க 200 வார்டை நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே மாநகராட்சியில் பணம் வசூல் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்களே பண்ணிக்கிறோம் சொல்ல முடியுமா உங்களால? கான்ஸ்டிடியூஷன் வடிவமைச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு என்ன, மத்திய சர்க்காருக்கு என்ன பவர், மாநில சர்க்காருக்கு என்ன பவர்? சரி, அப்ப அந்த பவரை வச்சுதான் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்களா? ஆமாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்க சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணுன்றது எங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோங்க. எங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோங்க. பாராளுமன்றத்துல நீங்க ஏத்து பாராளுமன்றத்துல பெருமை பெற்ற பிறகுதான் நீங்க ரத்து பண்ண முடியும். சொல்லுங்க, அவரோட அதாவது 370 ஆர்டிகல் சும்மா நீங்க ரத்து பண்ண முடியாது. பாராளுமன்றத்துல பெரும்பான்மை இருக்கணும், மற்றவர்கள் அதை ஆதரிக்கணும், அது சட்டப்படி தான் செஞ்சிருக்கோம். செய்ய முடியும். எங்களோட அந்த எங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி நாங்க செய்யல. சட்டப்படி இல்லாமல் எந்த விஷயம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்க. சொல்லுங்க ரஜினி, பாரத முடிச்சிடறேன் அவருக்கு நோட் பண்ணிட்டு மொத்தமா கேட்டுக்கங்க, முடிச்சுக்கங்க. அண்ணன் சொன்னாரு சமஸ்கிருதத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்குறாங்கன்னு. 2004 இருந்து 2014 வரையும் காங்கிரஸ் ஆட்சி கால திமுக தேர்தல் பிரிவில் இருக்கப்ப தமிழுக்கு ஒதுக்கிய தொகை வெறும் 75 கோடி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 75 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்ப 2014 இருந்து இப்ப பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு ஒதுக்கிருக்குன்னா 150 கோடி. சமஸ்கிருதத்துக்கு 2400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏன் சமஸ்கிருதத்துக்கு நீங்க ஒதுக்குனது விட்டுறேன், நான் இப்ப சொல்லிடுறேன். ஏன் சமஸ்கிருதத்துக்கு காங்கிரஸ் அரசாங்கம் உங்களுக்கு சார்பாக நானும் பேசுறேன். காங்கிரஸ் ஏன் ஒதுக்கியிருக்காங்க, பிஜேபி தேசிய ஜனநாயக கூடி ஏன் ஒதுக்கிறாங்கன்னா இந்தியா ஃபுல்லா சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 18 பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நிதியை ஒதுக்கணும்ன்றது ரூல். தமிழ்நாட்டில் இவ்வளவு பேசுறீங்களே, தமிழ்னு சொல்றீங்களே, தமிழ் பல்கலைக்கழகங்களை இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சி எதை உருவாக்கியிருக்கு? எம்ஜிஆர் ஒண்ணு தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணே உருவாக்குறாரு. இங்க திமுக நல்லதை கெடுத 5 இருந்து 6 முறை ஆண்டு இருக்கு. வீதிக்கு கலைஞர் சிலையை திறக்குதே. தமிழ் பல்கலை எத்தனை கழகம் உருவாக்கி இருக்கீங்க? பக்கத்துல ஏன் உருவாக்கல? ஆந்திரால ஏன் தமிழ் பல்கலை உருவாக்கல? ஏன் கர்நாடகாவில் உருவாக்கல? ஏன் கேரளாவில் உருவாக்கல? நீங்கள் 18 தமிழ் பல்கலைகளை உருவாக்கினால் உங்களுக்கு அதே நிதி வரும். நிதி மத்திய அரசு ஓர வஞ்சிருப்பது சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகம் இருக்கு, தனி இருக்கை கொண்ட தமிழ் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் பீரியட்ல வெறும் 75 கோடி ஒதுக்குனாங்க, மோடிஜி அவர் பீரியட்ல 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? உள்ளாட்சி எலெக்ஷன் இதுவும் சொல்லிட்டேன். இவர் அண்ணன் என்ன சொன்னார்னா சம்மந்தமே இல்லாம மன்னிப்பு கேட்டார். திரிஷாவை பத்தி சொல்றது வாய் தவறி வந்து மன்னிப்பு கேட்டார். உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்க எவ்வளவு வாட்டி கட்சியை நீக்கிறீங்க, கட்சியை விட்டு நீக்கிறீங்க, அவர் உள்ள வராரு, கட்சியை விட்டு நீக்கிறீங்க, உள்ள வராரு, கட்சியை விட்டு நீக்கிறீங்க, உள்ள வர நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டி 3 ஆண்டு சிறைன்னு சொல்லி போட்டாங்க. ஒண்ணுன்றதுல யார் பேசினாலும் தவறுதான். நான் பேசினா நீ கிரீடத்துல வைப்பீங்களா? பெண்களை பத்தி இழிவாக யார் உங்களுக்கு கூட சாதிக்கு பேசலையா? குஷ்பு பத்தி சாதிக்கு பேசலையா? யார் பேசினாலும் தவறுதான். பதவியில இருக்கிறாங்க, பதவியில இல்ல, சின்ன சாதாரண மனிதனோ இல்ல பதவியில இருக்கிறாங்க, பெண்களை பற்றி இழிவாக யார் பேசினாலும் தவறுதாங்க. அது வந்து பதவியில் இல்ல. இன்னைக்கு அவர் மன்னிப்பு கேட்டார், முடிஞ்சிச்சு, பிரச்சனையை முடிச்சிட்டோம். சிவாஜி கிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டாரா? நீதிமன்றம் மாதிரி சென்று இன்னைக்கு அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோமா இல்லையா? இன்னைக்கு இருக்க திமுக அரசாங்கம் அவர் கட்சியை விட்டு நீக்கிச்சா? நீக்கிற மாதிரி துரைமுருகன் லெட்டர் கொடுப்பாரு, 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்து அதே பொதுக்கூட்டத்தில் சேர்றாரு. அப்ப இன்டைரக்டா நீங்க ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம். கட்சியை விட்டு நீக்கிறீங்களா? சரிங்க சார். அதாவது ஜிடிபி இன்னொன்னு சொல்லணும். அண்ணன் சொன்னதுல தமிழ்நாடு பயங்கரமா வளர்ந்துருக்கு, உலகத்திலேயே நம்பர் 1 நாடாச்சு, உலக ஐரோப்பிய நாடுகளுக்கு போட்டி போடுறேன்னு இந்த தரவுகளை எங்கிருந்து கொடுக்குறீங்க?
மாநில திட்டக்குழு தரவுகளை எடுத்து ஜிடிபி 11.19 நீங்களே ஒரு தரவை தயாரிச்சு நீங்களே ஒரு திட்டக்குழுவை போட்டு நீங்களே 11.19 நாங்க வந்துட்டோம் தம்பட்டை அடிச்சு விளம்பரம் பண்றீங்க. இந்த தரவுகள் எந்த மத்த மாநிலம் ஒப்பிட்டு காட்டுங்க. மத்திய அரசு சொல்லுங்க ரஜினி சார், இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு குறுக்கீடோட சேர்த்து உங்களுடைய பதில் என்ன? முதலாவதாக எனக்கு வந்து நிறைய பொய் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அண்ணன் செல்வங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கல்வி மாநில பட்டியலில் இருந்து கலைஞர் ஆட்சியில தான் போச்சு அப்படின்னு சொன்னாரு. அண்ணன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்ட எமர்ஜென்சி பீரியட்ல தான் அந்த பட்டியலுக்கு போச்சு, கலைஞர் ஆட்சியில போல. அத வந்து அவரை புரிஞ்சுக்கணும். அண்ணன் நீங்க எப்பயுமே நான் பேசுறப்ப குறுக்கிடுறீங்க, வெங்கடேசன் பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன், நான் பேசுறப்ப நீங்க அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. அண்ணா நான் பேசுற தப்பு இருந்துச்சுன்னா நீங்க அப்புறமா பதில் சொல்லுங்க. அண்ணன் தூத்துக்குடி அண்ணன் சொன்ன அவர் வந்து செல்வன் சொன்னார், தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு சொல்றார். 67 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய கடன் 55 லட்சம், 55 லட்சம் கோடி. ஆனா மோடியினுடைய 11 ஆண்டு கால ஆட்சியில சுமார் 4 மடங்கு அதிகரிச்சு 200 கோடி, 200 லட்சம் கோடி, 200 லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இத பத்தி பேசுவார் அண்ணன் செல்வம் அவர்கள். இத பத்தி அதிமுக வந்து பேசுமா? அதே மாதிரி அண்ணன் வந்து இவர் சொன்னாரு, ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நிதி இந்த நடப்பு நிதியாண்டில் மட்டும் 9500 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு அரசிற்கு வருவாய், அதாவது வந்து வரி குறைத்ததை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து குறை கூறுவது நியாயமான்னு சொன்னார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தமிழ்நாட்டு நிதியாண்டில் மட்டும் 9500 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து சொல்றாங்க. 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி என்ற பெயரில் இருக்கும்போது அதனுடைய 100% பங்களிப்பையும் ஒன்றிய அரசு ஏற்கும். ஆனால் இப்ப இவங்க அந்த விபி கிராம்ஜின்னு ஒண்ணு இது கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அதுல 60:40. இதுல எவ்வளவு ஒரு பித்தலாட்டம் இருக்கு. அப்போ நீங்க தொடர்ந்து எங்கள் மாநிலத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மற்ற மாநிலங்களின் மீதும் நீங்க வந்து அதாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி திமுக வந்து பாஜக கூட்டணியில் தானே இருந்தது. ஆமாம் இருந்தது, யாரும் மறுக்கல. அப்ப என்னன்னால இது கொண்டு வந்தோம்னு சொல்லட்டுமா? டீலிமிட்டேஷன் அப்பயே கொண்டு வரணும்னு இருந்தாங்க. 25 ஆண்டு காலம் டீலிமிட்டேஷனை கொண்டு வரக்கூடாது என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்தது திமுக. 2002ஆம் ஆண்டு கட்டாய கல்வி சட்டம் இயற்றுவதற்கு அடிப்படையாக விளங்கும் 86வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் 21A கொண்டு வந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். 21A ஸ்டேட்ஸ் 6th அதாவது 6 வயசுல இருந்து 14 வயசு வரையும் இலவச கல்வி, கட்டாய இலவச கல்வி என்பது கொடுக்கப்பட வேண்டும். அந்த 21A வந்து பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து 2009ல கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தது. அந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழவர்கள் தான் அந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்துல 3500 கோடியை இன்னைக்கு நீங்க பெண்டிங் வச்சுக்கிறீங்க. என்னைக்குமே அந்த கூட்டணி இருக்கும் போதும் சரி, இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் போதும் சரி, கொள்கையை அடகு வைக்காதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், மக்களுக்குரிய சிந்திப்பவர்கள், கழகத்தை சார்ந்தவர்கள். ஓரவஞ்சனையோடு செயல்படவில்லை என்று நீங்கள் சொன்ன விளக்கத்தை சற்று கூட ஏற்றுக்கொள்ளவில்லை ரஜினி அவர்கள். நீங்க குறுக்கிட்டு சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க. இந்த ஓரவஞ்சனை யார் செய்கிறார்? இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இந்த கல்விக்கு வந்து இவங்க வந்து எந்த உரிமையை இவங்க கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்வியை தமிழ்நாட்டில் கல்வி என்கிற அடித்தளத்து கல்வி விதையை ஊன்றிய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. அதனாலதான் அவரை வந்து கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்று நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள். அதனால பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை இவங்க நாளும் பொழுது மாத்தி மாத்தி வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க எல்லாம் கல்வி தந்தைகள் ஆயிட்டான். எது சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனவன், கள்ளச்சாராயம் வித்தவன், பெட்டிக்கடை வச்சிருந்தவன், இவன் எல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தை ஆயிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் போட்ட விதையை விருட்சமாக்கி அடுத்தடுத்து வந்த காலங்கள்ல கல்வியை பெரிதாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஒண்ணு. ரெண்டாவது, தம்பி ரஞ்சினி சொன்னாங்க. செல்வம் சார், நீங்களே தானே அதை சொல்றீங்க, விதை போட்டவர் காமராஜர், அது இன்னைக்கு விருட்சமா வளர்ந்திருக்கு அப்படின்ட்டு. சகோதரி ஒண்ணு கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1954 முதலமைச்சராக வந்த பிறகு அவர் போட்டு விதை போட்டு அதை வளர்த்த பிறகு அதற்கு பிறகு வந்தவர்கள் வேற ஒண்ணு மரம் தான வளர்ந்துருமா? வேற வழியே கிடையாது. ஒரு குழந்தை 1ஆவது வகுப்பு படிக்கிறது கஷ்டம்.
6வது வகுப்பு வந்த பிறகு அது 7வது வகுப்பை நோக்கி போயிடும். பெருந்தலைவர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் பிற்காலத்துல மாறிச்சு. இலவச மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், முட்டை போடுறது, அதெல்லாம் இவங்க பழம் கொடுக்கனாங்க, பால் கொடுக்கனாங்க. அடாடாடா, எதுல பார்த்தால் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தையும் இது கொண்டு வந்திருக்குது திமுக. காலை உணவு உங்க திட்டத்தை பார்த்துட்டீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, எங்களுக்கு எல்லாம் இல்ல கேளுங்க, சொல்லுங்க. இதான் இல்லம் தேடி கல்வின்னு சொல்றீங்க. ஒரு வீட்டுக்கும் கல்விக்கு யாரும் வந்தது இல்ல. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களே கிடையாது, ஆஸ்பத்திரியில மருத்துவர்கள் கிடையாது. குற்றச்சாட்டை சொல்ல வேண்டாம். WHO சொல்லி இருக்கு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தவறான குற்றச்சாட்டு நீங்க சொல்லக்கூடாது. இருங்க சார், ஆதாரத்தோட சொல்றேன். கண்டிக்கிறேன். WHO வச்சு ஆதாரத்தை வச்சு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க சார். இல்லம் தேடி கல்வி எங்க ஊருக்குள்ள எங்க பேரப்பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்காங்க. ஒரு நாள் கூட கல்வி வந்து சொல்லி கொடுத்தது இல்ல. சரி செல்வம் சார், நீங்க உங்களோட நிறைவான கருத்தை சேர்த்து சொல்லிருங்க சார். சகோதரி, இந்த அரசு ஒரு பித்தலாட்டத்தனமான அரசு, போடி முகமூடி அணிந்து கொண்டிருக்கிற அரசு. இந்த அரசு கருவாடு மீனானாலும் ஆகலாம், கறந்தபால் மடிபுகுந்தாலும் புகலாம், அது காகிதப்பூ மணத்தாலும் மணக்கலாம், மனம் வீசினாலும் வீசலாம். ஆனா இந்த அரசு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. இன்றைக்கு இவங்க கொடுத்த 5000 ரூபாய் கொடுத்த மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? ஆமா, இவங்க ஐயா வீட்டு பணத்தை கொடுத்துட்டாங்க. போன வருஷம் எல்லாம் வெயில் அடிக்க, போன வருஷம் எல்லாம் கோடைக்காலம் வரலையா, போன வருஷம் எல்லாம் 3 மாசத்துக்கு சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. போன வருஷம் தேர்தல் வருதுங்கிறதுக்காக சொல்றாங்க, கொடுக்காங்க, ஏமாத்துறாங்க. நீங்க பண்ணது ஏமாத்து வேலைதான். நான் சொல்றேன், சரிங்க சார், நிறைவான கருத்து ஒரு வரியில் இன்றைய தலைப்பை ஒட்டி. இந்த அரசு நாட்களை மாதங்களை இல்ல, நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த அரசு போகிற போக்கில் ஏதாவது அடுத்து வரக்கூடிய அரசுக்கு ஒரு கடன் சுமையை ஏற்றி வைத்து விட்டு போவதற்கு தான் செய்யற நாடகமே தவிர, இன்னும் சொல்ற சகோதரி, நாம அடிக்கடி பேசுறதுதான், இன்னும் தேர்தல் கூட்டணிகள் தெளிவடையவில்லை. எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். சரிங்க சார், எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இந்த தேர்தல் கூட்டணி மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரையும் நாம பொறுமையா இருக்கணும். மார்ச் மாசம் 5ஆம் தேதி பாருங்க, திமுக கூட்டணி கலகலத்து போயிருக்கிறது. திமுக கூட்டணி தோல்வியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது, தோல்வியை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. சரிங்க சார். கட்டபொம்மன் சார், நீங்க உங்களோட நிறைவான கருத்து இன்றைய தலைப்பை ஒட்டி. பாஜகவை சார்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள் சொல்லும்போது 365 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்பொழுதுமே அந்த ஆட்சி கலைக்கும் போதெல்லாம் பீனிக்ஸ் பறவை போல மக்கள் தேர்ந்தெடுத்த திமுகனுடைய ஆட்சியை மலர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இல்ல நீங்க ஐயா, நீங்க குறுக்கீடு செய்ய வேண்டாம். இல்ல நீங்க இப்ப யார் ஆட்சி நடக்குது? இப்ப யார் ஆட்சி நடக்குது? 13வது தடவை திமுக தான் வரும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதே போல வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி 356 வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தது பாஜகனுடைய. அவருக்கு ஒரு நினைவூட்டல் என்னன்னா, 1967 தேர்தல் அறிக்கை நீங்க எடுத்துப்ப இல்லங்க இல்ல சரி சரி 370 நல்ல வேலை. சரி சரிங்க, தேர்தல் அறிக்கை இல்லையா? இல்ல என்னோட நேரத்தை எடுத்துக்காதீங்க, என்னோட நேரத்தை எடுத்துக்காதீங்க. நீங்க தாங்க சொன்னீங்க, இல்லன்னு சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரை தனி மாநிலத்திலிருந்து இந்தியாவுடன் இணை போன்றது எங்களுடைய அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து சொன்னார். அதாவது இப்போ நடந்த தேர்தலில் அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை 1967 இந்த மாநில சுயாட்சியை பற்றி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது திமுக. இதை நீங்கள் பார்க்கணும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு விரிவான ஒரு மனப்பக்குவத்தோடு இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ சமஸ்கிருத பல்கலைக்கழகம் வந்து 16 இருக்குது, இங்கே வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா, அந்த 16 பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் ஒதுக்கியது வந்து 2400 கோடின்னு சொல்கிறீங்க. நீங்கள்
இங்கே வந்து அந்த 16 தமிழ் வழி பல்கலைக்கழகத்துக்காக தான் அந்த இதை கேட்குறோம், பணத்தையே கேட்கறது. நீங்க நிதி ஒதுக்குனீங்கன்னா அதே மாதிரி இல்ல, அதே மாதிரி 16 பல்கலைக்கழகம் தமிழகத்திலயும் வரும். நீங்க நிதி ஒதுக்காததான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதே போல இல்ல ஐயா அவர்கள் இல்ல நீங்க என்னோட நேரத்தை எடுத்துக்காதீங்க. அதுதாங்க நிதி ஒதுக்குனாதாங்க. இல்லங்க மாநில அரசுக்கு நீங்க தேவையான நிதி ஒதுக்குனீங்கன்னா முடிஞ்சு போய் பேரிடர் காலத்திலே ஒண்ணு இல்லைங்க, பேரிடர் காலம் பெரும் மழை வருது, அதுக்கு கூட ஓர வஞ்சனையா மத்திய அரசு ஒரு நிதி கூட கொடுக்காம இருக்கு. அப்ப எந்த நிதி எடுத்து நீங்க பல்கலைக்கழகம் கட்டுவீங்க? ஒரு 5000 ரூபாய் பத்தி சொன்னாரு ஐயா. எது கேட்டாலும் காங்கிரஸ் உங்களுடைய ஆட்சி 3வது தடவை தேர்ந்தெடுத்திருக்கு. இப்ப நீங்க இன்னும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு இருப்பீங்க. அன்னைக்கு நிதியை ஒதுக்கி தமிழ் பல்கலைக்கழகம் எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ். நீங்க 3வது முறையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க, இன்னுமா காங்கிரஸ் குறை சொல்லிட்டு 10 ஆண்டுகளாக தமிழ் மீது அக்கறை கொண்ட ஒரு செய்தியை சொல்லுங்களேன் பாப்போம். சரிங்க சார், இன்றைய தலைப்பை ஒட்டி நிறைவான அவர் சொன்னதுக்கே வரேன். 1967 எங்களுடைய தத்துவத்தை நிறைவான கருத்தை சொல்லிருங்க வெங்கடேஷ் சொல்றீங்க, ஒத்துக்குறோம். நான் நீங்க தேர்தல் மாநில சுயாட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க, நான் சொன்னதை மாத்தி சொல்லாதீங்க. காங்கிரஸ் பீரியட்ல நீங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு, மாத்தி சொல்லாதீங்க. சார் பொம்மை அவர்களுடைய பொம்மன்ற பாருங்க, நம்மளுடைய ராஜமன்னார் கமிட்டியில இருந்து வரிசையா பூஞ்சி கமிட்டியில இருந்து நான் 4 கமிட்டி சொன்னேன். அப்ப ஏன் நீங்க சைட் பண்ணல? அந்த இடத்துல உங்க ஆட்சி அதிகாரம் மத்திய அமைச்சரவை நீங்க இடம் பெற்றிருந்தீங்க தான் நாங்க கேள்வி வைக்கிறோம். நாங்க வந்து நீங்க மாநில சுயாட்சி ஏன் கேக்குறீங்க, ஏன் கேட்கலன்றது கொண்டு வரல. அப்ப ஏன் கேட்காம இப்ப கேக்குறீங்க? இது ஒரு பதிவு ஒண்ணுங்களா. ரெண்டாவது வந்து புரிதலோட தான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப அண்ணன் தம்பி சொன்னாரு 200 லட்சம் கோடி வந்து மத்திய அரசு வாங்கிடுச்சு அப்படின்னு. மத்திய அரசு ஜிடிபியில 57% வாங்கியிருக்காங்க. மாநில அரசு, அதாவது அனைத்து மாநிலங்கள் கடனையும் சேர்த்து தான் 85% தரவுகள் சொல்றேன். ரெண்டாவது, மத்திய அரசு வாங்கிய கடன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது நான் பட்டியலிட்டேன்னா இப்ப நேரமே போறாது. அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காங்க. தமிழக அரசு 5 வருஷம் கடனை வாங்கி 5.5 லட்சம் கோடி கடனும் 78,000 கோடி வட்டி. 78,000 கோடி வட்டி. நல்ல ஒரு வரியில சொல்லணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20 லட்சம் ரேஷன் தார அட்டை ஒவ்வொரு குடும்ப தலையிலும் 4 கிட்டத்தட்ட 4,70,70,000 ரூபாய் கடனை இந்த திமுக அரசு செலுத்தி. நன்றி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. 11.19% வந்து மாநில திட்டக்குழு சொன்னது, சென்ட்ரல்ல யாராவது சொன்னாங்களான்னு அண்ணா உங்களுடைய கனிவான கவனத்திற்கு ரிசர்வ் வங்கியினுடைய இது அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டிபில இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு, 16% கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது ஒன்றும் வந்து தமிழ்நாட்டு கீழ் இயங்குறது இல்ல, ரிசர்வ் பேங்க் ஒன்றிய அரசின் கீழே இறங்குற ரிசர்வ் பேங்கே சொல்லி இருக்கு தமிழ்நாட்டுல 16% ஜிஎஸ்டிபின்னு. நீங்க உங்களை புகழ்ந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ரிசர்வ் வங்கிகளை புகழ்ந்துருக்கு சார். அது நீங்க மாநில திட்டக்குழு தயாரிச்சது ஏன் போடுறீங்க? மாநில திட்டக்குழு தயாரிச்சது ஏன் போடுறீங்க? மாநில திட்டக்குழு தயாரிச்சது ஏன் போடுறீங்க? ஒரு பேங்கான நம்பரை கொடுத்து 17.19 யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? என்னுடைய உங்களை நீங்களே ஏமாத்திக்கங்க. 17.19 அழுத்தப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டின் மீது வஞ்சகத்தோடு செயல்படுகிறது ஒன்றிய பாஜக அரசு. அதனால் மாநில சுயாட்சி கண்டிப்பாக இப்ப தேவைப்படுது. காங்கிரஸ் ஆட்சியில ஏன் தேவைப்படலன்னா அப்ப அதுக்கான நிலைமை வரல, இப்போது அதற்கான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மாநில சுயாட்சியை தொடர்ந்து வலியுறுத்துவோம். அண்ணன் செல்வம் வந்து மார்ச் 5 அவரோட பிறந்த நாளான்னு தெரியல, அவர் தூக்கத்துல மார்ச் 5 கனவு கண்டு இருக்கலாம். அண்ணன் அவர்களே, நீங்கள் மே மாசம் நீங்க மார்ச் 5 தான் கனவுல வரும், மே மாசம் வராது. ஏன்னா உங்க கனவுல கூட நீங்க ஆட்சிக்கு வர மாட்டீங்க. ஆட்சி திமுக ஆட்சி தான் வரும். ஒரே வரியில நீங்க குறுக்கிட்டீங்க, அதனால சொல்லுங்க. பிஜேபி பற்றி பேசக்கூடாது. நாங்க 21 மாநில கட்சி தான். 7 மாநில முதல்வர்களை திருத்தி 7 மாநில முதல்வர்களை இங்க மீட்டிங் போட்டோம். இந்தியாவின் தலைவராக சரிங்க சார், நன்றி. ஒண்ணுங்க, நான் 21ங்க. தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி ஜெயிக்க முடியல, கும்படிய தாங்க முடியலன்றீங்க. ஒரு தொகுதியில உங்களால ஜெயிக்க முடியல. ஒரு தொகுதி சவால் முடியல. தேர்தல் ஓடுல தடிச்சுங்க. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் கூட்டணியை சுரண்டி கொண்டு தொங்கி கொண்டு நேயர்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.